எல்லாருமே அதுக்கு தான் வராங்களா? இந்த மாதிரி அமைதியாக பார்க்கலாம். சரியான பெருசாக இருக்கும்ப்பா. வீடியோ தான் எடுக்க முடியும். பெங்களூரு இல்லை கேரளாவில் வீடு வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர். கேரளாவில் கம்மியாக தான் வரும். கேரளாவில் கொச்சின்ல இல்லை பாலக்காடு. கொச்சின் ஏரியா செமையாக இருக்கும்டே. லைட் எஃபெக்ட் தான் இல்லை. இப்போ நேற்று பெஞ்ச மழை இன்னும் தண்ணி தெரியாது. மேக்ஸிமம் வெளியுள்ள ஆள் தான் வருவாங்க போல, உள்ள ஆள். ஆமாம், இவங்களை பார்த்தா தெரியலையாடே. ஆமாம், அப்படிதான் தெரியும். அந்த ஏரியாக்காரங்க இவங்களுக்குள்ள இன்னொரு பார்க் உண்டு. சின்னதாக சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. அதானா பார்த்தேன். நம்மள தான் அலோவ் பண்ணவே வேண்டாம். என்ன ஓடுறா அப்படின்னு. நான் இங்கே தான் இந்த 6 மாதம் இது பண்ணேன். பாண்டியராஜ் இங்கே தான் இருந்தார். இங்கே தான் இருக்காரு அவர். பாண்டி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கோம். வெளியே வாங்கி வரட்டுமா? வரட்டுமா? வரட்டும். அப்படியே பைக் விட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்தாங்க சும்மா. அப்படி நாங்கள் பக்கத்தில் போயிட்டு வருவோம். அது வந்து பக்கத்தில் நடந்து எங்கே வச்சிருக்கா? டபுள் 653 இருக்கான்னு கேட்குறேன். வண்டி நம்பர் என்னன்னு கேளு. வண்டி நம்பர் என்ன? செங்கல்பட்டு. அங்கே போய் பாரு. அதெல்லாம் நிற்கிறாங்க. ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சென்னையிலேருந்து நம்ம ஒசூருக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். கரெக்டாக ஒரு 6 மணி ஆகுது. 2 நாள் லீவ் போட்டு போயிருந்தேன். சனிக்கிழமை நைட்டு பஸ் ஏறினோம். திடீர்னு கிளம்பி வர சொன்னாங்க. அவனுக்கும் லீவு, பெங்களூரில் உள்ள ஒரு ஆளுக்கும். சரி, நம்மளும் லீவ் போட்டு 3 பேரும் ஒன்றா போயிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றினோம். டெசர்ட்டில் சாப்பிட்டோம். டெசர்ட் சாப்பிட்டோம், வந்து நல்லா சுற்றினோம். அப்புறம் கோயம்பேட்டில் பஸ்ஸு புக் பண்ணியாச்சு. ஆனால் எந்த பஸ்ஸுன்னு நம்பர் தெரில. அங்கே இங்கேயும் அலைஞ்சி எப்படியோ அவனை ஏற்றி விட்டாச்சு. அவன் அப்படியே பெங்களூர் போயிட்டான். மறுபடியும் நான் அப்படியே ஒசூர் வந்துட்டேன். இப்போ நடந்து போய்ட்டுருக்கேன் ரூமுக்கு. நாங்கள் ரூம் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஹலோ மக்களே, ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. சரி, ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சென்னைக்கு போயிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு போகிற வழி தான் இது. பார்த்திங்கன்னா காலைல ஒரு 6 மணிக்கு கரெக்டாக ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் ரூம் போகணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி போயிடு காலேஜ் ஷூட்டுக்கு போயிரு, ஃபஸ்ட் ஷூட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஷூட்டுக்கு போயிரு அப்படின்னாரு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது.
வரும்போது நடந்து தான் வந்தேன். பஸ்ஸில் வரும்போது நின்றுக்கிட்டு தான் வந்தேன். அதனால் என்னால் பண்ண முடியாது, ஷிஃப்ட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நைட் ஷிஃப்ட் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரி நான் போக ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னாரு. என்னங்க பண்ணுறது, எரிச்சலாக இருக்குது. காசும் இல்லாமல், ஒழுங்காக ஒரு வேலையும் இல்லாமல், கையிலையும் காசு இல்லை சுத்தமாக. வீட்டில் வேறு காசு கேட்குறாங்க. எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் தான். என்ன பண்ண, ரூம் பக்கம் போயிட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பசிக்குது. ஏன்னா நேற்று நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு இப்போ மணி 7 ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னா போய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். போய் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிடலாம். ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறேன். ஏதாச்சும் பிஸ்கெட்டு கூட வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்துங்களாம். ட்ரெஸ்ஸு வேறு துவைக்கணும், மத்தியானம் துவைச்சி போட்டுக்கலாம். இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேறு போகணும். பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். நைட் ஷிஃப்ட்டு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி அப்போ கடையில் போய் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போவோம். அவங்க மக்களே இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணுவோம். ஸோ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ, நம்ம சென்னைக்கு போன வீடியோ எல்லாம் இந்த வீடியோவோட சேர்ந்து வரும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.